ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட். இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடும். அதாவது சீசன் 1 முடிஞ்சிடும். சீசன் 2 கம்மிங் சூனு தான். அண்டு அது டிஃப்ரெண்ட் பிஓவியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சீசன் 2. ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா தேவங்க அவங்க அம்மா பார்த்து போவாதன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலிருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். தேவங்க தங்குமே தயவு செஞ்சு போகாத தேவங்க, ப்ளீஸ் தேவங்க. அம்மா விடுங்க. என்னடா சொல்கிற? இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிற, இதுக்கப்புறம் இனிமேட்டு என் கூடயே இரு தேவங்க, இனிமேட்டு என் கூடயே இரு, சரியா? போகாதட தங்குமே, நீ போகாதடி செல்லும் அப்படின்ட்டு அவங்க அம்மா விட டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடவே மாட்டுறாங்க. அதாவது லூனா போயிட்டு தடுக்க போகிறா. ஒயன் வேணாம் லூனா விடு, அவங்க அப்படியே இருக்கட்டும், என்ன நடக்குது பார்க்கலாம். ஓகே வயன், ஓகே அப்படின்ட்டு அவளும் சைலண்ட் ஆகிடுறா. அம்மா சொல்லுப்பா. அம்மா, நான் இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடாதும்மா. நான் இங்கே இருக்கிறதே தப்பு, சரியா? நான் கிளம்பணும். ஏன் தேவன், ஏன் நீ கிளம்பணும்? என்ன பாச்சு உனக்கு? நீ ஏன் தனியாக போகிற? என்னையும் கூப்பிட்டு போ. இங்கே இது சரியான இந்த நரகம். இங்கெல்லாம் என்னால் இவங்க கூடலாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. என்னையும் கூட்டிகிட்டு போ தேவன். நீ மட்டும்தான் எனக்கு ஒருத்தராக இருந்த. நீ இல்லைன்னா நான் என்னடா பண்ணுறது? அம்மா, நீங்கள் தயவு செஞ்சு பையனை மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். வேற என்னடா தெரியும் உனக்கு? அவளால் தான் உனக்கு இப்படி ஆச்சு தெரியுமா? அவளால் தான் நீ இந்த நிலைமையில இருக்கிற, அவளால் தான் நீ இப்படி இருக்கிற. கொஞ்சமாவது புரியுதாடா உனக்கு? நிறுத்துங்க. என்னை பற்றிலாம் தப்பாக என்கிட்டே பேச வேணாம். தள்ளுங்கம்மா அப்படின்னு இப்போ அவங்க அம்மாவை தள்ளிட்டு இப்போ ஒய்யன்கிட்ட போய் நிற்கிறான். ஒய்யனுக்கு அப்படியே ஹார்ட்டு பீட்டு அப்படியே ரைஸ் ஆகுது. ஒய்யன், சொல்லுத்தேவங்க, நான் கிட்ட ஒன்று சொல்லணும்டி. என்னது? என்னாச்சு? சாரி ஒயன், சாரி. இல்லை சாரிலாம் வேணாம். நான் தான் தேவங்க, நான் தான் என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி தேவம். தயவு செஞ்சு இப்படி சொல்லிட்டு நீ ஒய்யன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்குது. ஒய்யன் முன்னாடிலாம் அழுதுட்டு இருக்காத. சாரி தேவ். நான் அன்னைக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன். அவங்க உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு தேவ். நீ ஒன்றும் தப்பு பண்ணலை. அது நடக்கணும்னு இருந்திருக்கு, அப்படி ஆயிடுச்சு. சரி, நான் இருந்திருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு உன் மேலே இருந்தது லவ் இல்லை ஒயன், பியூர் அப்சஷன். அது என்னைக்கும் நிலச்சிருக்காது. அதான் அதுக்குன்னு எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னா இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. உன்னை நான் எவ்வளவோ
கொடுமை பண்ணியிருப்பேன், டார்ச்சர் பண்ணியிருப்பேன். அதை வச்சு நான் கோவப்படாம நீ இப்படி பேசுகிற பத்தியா? அதாண்டி எனக்கு ஒன்றும் பிடிக்கும். ஐயோ, இங்கே அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அப்படியே வார்த்தையாக வரல, அப்படியே உங்களுக்கு அப்படியே அடைக்குது. நான் கிளம்புறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோடி, எனக்கு மேலே இருக்கிற லவ் என்னைக்கும் குறையாது, எப்பவும் குறையாது. இந்த ஜென்மத்தில் தான் பைத்தியக்காரனா பிறந்து உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே செத்துட்டேன். அடுத்த ஜென்மமும் எப்படி இருந்தா பரவாயில்ல, பாப்போண்டி என்ன நடக்குதுன்ட்டு. சந்தோஷமாயிருவேன். ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறனால அப்புறம் வேற என்ன? இருந்திருந்தா மட்டும் எங்கே இருந்திருப்பேன்? உன் கூடயா இருந்திருப்பேன்? ஜெயிலில் தான் இருந்திருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து சுத்தமாக பயப்பட மாட்டீங்க, அங்கேயே நின்றுட்டுருக்குறீங்க. அவன் ஒன்று ஹக் பண்ணுறத விட நீங்கள் அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. I love you, Vayan. I love you அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேக்கில் வரான். உங்களை பார்க்குறது வந்து சுத்தமாக அந்த அப்ஜெஷனே தெரியல. அந்த அப்சசிவாக பார்ப்பான்ல, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. உங்களை ஒரு மாதிரி ஜெனியூனாக பார்க்குறான். அந்த கண்ணில் வேறு எதுவுமே இல்லை, பியூர் சேட்னஸ், லவ், அது மட்டும்தான் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பின்னாடி வந்துட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு உடனே டப்புன்னு அந்த ரிச்சுவலை படிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தேவங்க வந்து ஒரு மாதிரி வீக்காக ஆகிறான். இப்போ அப்படியே அவனோட தலை குனியுது. இப்போ அப்படியே நிற்க முடியாமல் அப்படியே வீக்கனாகி கீழே அப்படியே விழறான். அப்படின்னு நீங்கள் அப்படியே போயிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அது லைஃப்லெஸ் பாடி தான் தேவங்கோட இது. அப்படியே நீங்கள் அப்படியே அவனை தொட சொல்ல அவனோட உடம்பு அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இப்போ அப்படியே லூசிஃபர் வந்து அப்படியே அழுவுது. அவனும் அழுதுகிட்டே இருக்கிறான். அவ்வளோ சத்தமாக இருக்குது அந்த இடமே ஃபுல்லாக. அங்கே அப்படியே அழுக குரல் தான் கேட்டுகிட்டே இருக்குது. தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க உங்கள் அம்மா தான் வந்து அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அழுறதே அப்படியே பிளாங்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீவு சொல்லி ஜங்குக், ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் அது பிரச்சனை ஆகிடும், சீக்கிரம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து அவங்க வந்து அங்கேருந்து கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போது அப்படியே 2 days கழிச்சு பார்ப்போம். அப்படியே தேவங்களுக்கு ஃபியூனரல்னால் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் செகண்ட் டே இப்போ காலையில் மியூவும் சரி ஜங்குக்கும் சரி அவனோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறானுங்க. லூனா, என்ன கிளம்பட்டுமா? கிளம்பு. என்ன கிளம்புங்கிற? யார் செட்டில் பண்ணுவா? வேறு எப்படியாவது நானே லோன் கட்டுற மாதிரி மாதம் உன் பேங்க்குக்கு அமுச்சு விட்டுறேன், சரியா? ஐய
எனக்கு ஒரேடியா கொடுத்தா தானே பிடிக்கும். என்னது இது சின்ன பசங்க மாதிரி. ஐயோ உசுர் எடுக்கிறா நீ கடவுளே. ஜேகே ஏன்டா இப்படி பண்ற? அப்படி அதில்லடி. எப்போ தம்பி? சொல்லுங்க அங்கிள். என்னப்பா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லை அங்கிள் அது ஐயோ அங்கிள் இவன் என்ன அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்னு சொல்லிட்டு என்னை உசுரை எடுத்துகிட்டு இருக்கிறான். ஓ அப்போ வேணுமாப்பா? நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். ஐயோ இல்லை அங்கிள் வேணாம் வேணாம், நான் சும்மா இவளை கலாய்க்கலான்னு கேட்டேன். அப்படியாப்பா? இல்லைப்பா நான் அமுச்சு விட்டுறேன். இல்லை அங்கிள் வேணாம் வேணாம், இல்லைப்பா நான் அமுச்சு விட்றேன், நீ கிளம்பு. ஓகே அங்கிள் அப்படின்ட்டு திருப்பியும் லூனாவை ஒரு மாதிரி திமிரா பார்க்குறான். மிவு நீ முன்னாடி போ, நான் வரேன். ஓகே ஜேகே அப்படின்ட்டு மிவு வந்து முன்னாடி போயிடுறா. அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு. இப்போ ஜங்குக்கும் லூனாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. தெரியுது பார்த்து ரொம்ப வயிறு எறிகிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது. இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடி, ஏன்டி போய் சொல்கிற? தெரியுதுல்ல, கிளம்பு. அதான் இருக்கால நீ வந்துட்டு கூடவே சுற்றிட்டு இருக்காரு பா. முதல்ல நான் உன்கிட்ட கேட்டதுக்கு அப்படியே ஓகே சொல்லியிருந்தா நானும் உன் கூட இருந்திருப்பேன். இப்போ போயிட்டு என்னை வந்து பிடிக்கும்னு சொல்கிறேன். தெரியுதுடி, சரியான காசு தாண்டி. காசு இருக்குன்னு சொல்லிட்டு தானடி இப்போ என்கிட்ட வர. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கடி என்ன அப்படி பார்க்குற நீ? கொன்னாலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, ஏதோ இருக்கு கொஞ்சம். அதான் மீவு இருக்காளே, உங்களுக்கு நடுவில் குறுக்காலெல்லாம் வரமாட்டேன்ப்பா. மீவுக்கு நான் சக்காலத்தியாக வர விரும்புகிற. நல்லா இரு. சரி பாய் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். ஓகே, இதோட ஒரு 5 years கழித்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கும் ஜிமினுக்கும் எப்பயோ மேரேஜ் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 3 வயசில் ஒரு குட்டி பொண்ணும் இருக்கும். இப்போ நீங்கள் மார்னிங் வந்து இப்போ நீங்கள் பரன்னு கிளம்பிகிட்ருக்கிறீங்க. இப்போது கையில் அந்த குழந்தைய வச்சுட்டு தான் கிளம்பிகிட்ருப்பீங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து ஆடலன். அதான் இப்போ வந்து நீங்கள் கிளம்பிகிட்ருக்கிறீங்க, கடன்னு கிளம்பிகிட்ருக்கிறீங்க. ஐயோ அம்மா என்னம்மா நீ? ஐயோ இவ்வளோ சீக்கிரமாலாம் என்னால் எழுந்துக்க முடியாது. ஒட்டியை முழுங்க முடியாது, இப்போ கிளம்ப முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க காலையிலே. ஐயோ எப்போ பாரு இதே வேலையாக போச்சிச்சு அப்படின்ட்டு அவள் கிளம்பாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறா. ஐயோ ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்குற? வயன் சொல்லுமா, என்னாச்சு? இல்லைம்மா இது கிளம்பவே மாட்டான், என் உசுரை எடுத்துகிட்ருக்குறா. சரி சாப்பிட்டியா? இல்லை இப்போ தான் சாப்பிட்ணும். சரி நீ போய் சாப்பிடு, நான் அவளை கிளப்பிக்கிறேன். சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. ஜிமினா அப்போ தான் அங்கே சாப்பிட்டுட்ருக்குறான். என்னண்ணா என்ன? ஒன்றும் இல்லைல்ல, மூடிட்டு தின்னு. சும்மா இவகிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எப்படி பேசிட்டு பாரு. சி அப்படின்னு தின்னு அவன் பாட்டுக்கு தின்னுட்டுருக்கிறான் ஞம்முன்னு. இப்போ அப்படியே ஆடலைனும் கிளம்பிட்டா. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு தான் போகிறீங்க. அதாவது அந்த தேவங்கோடைய சிமெட்ரி இருக்கிற இடத்துக்கு தான் போகிறீங்க. இன்றைக்கி வந்து தேவங்கோடைய பர்த்டே. நீங்கள் எப்போவுமே போவீங்க, எல்லா இயரும் போவீங்க, அதே மாதிரியே தான் இந்த இயரும் போகிறீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அழமாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, எதுவுமே இல்லை. அங்கே போயிட்டு அமைதியாக போய் நிற்பீங்க. உங்கள் அம்மாவும் ஆடலைனும் 2 பேரும் சேர்ந்து ஃப்ளவர்லாம் வைப்பாங்க, அந்த இடத்த க்ளீன் எல்லாம் பண்ணுவாங்க.
இப்போ அப்படியே நீங்களும் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கிறீங்க உங்கள் அம்மாவும் ஆடலைனும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஆடலைனை வந்து ஜெமினி இப்போ தூக்கி வச்சிட்ருக்கிறான், நீங்களும் ஆடலைன் கூட பார்த்துக்கிட்டே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அவங்க இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. யாருன்னா ஆனா தான் அது. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹாய் காட்டுறா. ஆனா நீ 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 என்ன அப்படின்ட்டு அவன் கை ஹேண்ட் சிக்னல் காட்டுறா, இந்த மாதிரி அவங்கள பார்க்க வந்தேன்னுட்டு. ஓ நல்லா வளர்ந்துட்டானா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாவ. அதை பார்த்த உடனே ஆடலைன் வந்து உடனே கீழே இறங்குறா. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறா ஆனா கிட்ட. ஆனாவும் ஆடலைனை தூக்கி வச்சுக்கிறா. அப்படியே விளையாடிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயோ சரி சரி சரி, நம்ம அங்கே கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு போவோமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லைன் நீங்கள் ஆனால் எல்லாருமே அங்கே போகிறீங்க. ஜிமின் தான் வாங்கி கொடுத்துருப்பா, நீங்கள் எல்லாருமே அதை சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. அப்படியே அவ்வளோதான், வீட்டுக்கு போயாச்சு. இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், ஒரு 7-8 மணி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்ருப்பீங்க. உங்கள் தம்பி தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருந்திருப்பான். இப்போது ஆட்லைன் கூட தான் பேசிகிட்டு இருப்பீங்க கீழே. என்ன மதரே, நான் நீ என் கூடலாம் இப்போலாம் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறதில்ல. அதான் நீ ஓவரே உங்கள் அப்பா கிட்ட இருக்கிறல்லடி, அவன்கிட்டயே போ. சும்மா நல்லா வாய் இருக்குது பாரு. அம்மா மாதிரி தானே நீயும் இருப்ப ஆடலைன். என்னடா சொன்ன? என்னது கேட்கல. ஒன்றும் இல்லை ஆடலைனுக்கு வந்து என் கூட விளாண்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடலைனை தூக்கிட்டு அதாவது உங்கள் ரூமுக்கு போகிறான். அதான் அவங்க தம்பி தான் உங்கள் ரூமில் வந்து விளையாடிட்டு இருக்கிறான் அங்கே உங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே. இப்போ அப்படியே உள்ளே போன உடனே எப்பா ஐயோ ஆடலைனே வந்துட்டியா நீ? வந்துட்டேன்டா அன்னைக்கு, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. இப்போ வந்து இல்லை ஏய் ஆடலைன் தொட்டா ஏதாவது அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நிறைய கமெண்ட் வருது. அவங்க அப்படியே எவ்வளோ ஆட்லைன் வந்து க்யூட்டாக இருக்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னடா நீ சோறு தண்ணி இல்லாமல் கூட எப்படி விளையாடிட்டு இருக்கிற? இல்லை இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு லைவ் ஸ்ட்ரீமு, அதான். டேய் நிறுத்துடா. வா உங்கள் அக்கா மாதிரியே இருக்கடா நல்லா. என்ன பண்ணுறது, ஒரே ரத்தமாச்சே அப்படின்ட்டு. இப்போது நிக்கியை வந்து ஜிமின் கூப்பிட்டு போயிருப்பான். அடலாயின் தனியாக இருப்பல்ல? அதெல்லாம் இருப்பேன்ப்பா ஐயோ அப்படின்ட்டு. இப்போ அந்த கேமரா முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கிறா ஆடலைன் மட்டும் தனியாக. இப்போது லூசிஃபரும் அதே ரூமில் தான் இருக்கும். யார் பேச்சும் இப்போ வரைக்குமே அது மதிக்காது, சாப்பிட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ அப்படியே ஆடலைன் வந்து லூசிஃபர் அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ அப்படியே அந்த லூசிஃபர் வந்து அப்படி கூப்பிட்ட உடனே ஆடலைன்னு சொல்லிப்பிச்சு கேட்குது அது. இப்போ அப்படியே லூசிஃபர்னு கூப்பிட்ட உடனே இப்போது அந்த ஆடலைன் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு இருப்பாள், பக்கத்துலேயே அது வந்து உட்காந்துக்குது. ஆக்சுவலாக உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் லூசிஃபர் வந்து உங்களையும் சரி யாரையும் சரி சுத்தமாக மதிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆடலைன் கூட மட்டும் இப்படி பண்ணுறது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். எல்லாருமே அதை வச்சு நிறைய ரூமர்ஸும் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. லூசிஃபர் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அது காதை பிடிச்சலாம் இழுத்துட்ருக்கிறா. அது எதுவுமே பண்ண மாட்டேது. அப்படியே அந்த ஆடலைனுடைய இது மடி மேலேயே அது மூஞ்சை வச்சு சாய்ச்சிக்கிட்டு இருக்குது. லூசிஃபர் எனக்கு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஆடலைன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே தள்ளி தள்ளி வருவா. அப்படியே அந்த சேர் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, அதுலேருந்து கீழே விழுந்தால் கண்டிப்பாக அடிப்படும். இப்போ அப்படியே அது தள்ளி தள்ளி வந்துட்டுருக்குறா. இப்போ அப்படியே அந்த டப்புன்னு அந்த சேர் அப்படியே சாயுது.
அப்படி இந்த சாய போகிற டைமில் அப்படியே நிற்கிது அந்த சேரு. ஆடலைனுக்கும் ஒன்றும் புரியல, இதை பார்த்துட்ருக்கிற அந்த ஆடியன்ஸுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ அப்படியே சேர் அப்படியே லைட்டாக சாஞ்சிட்டு அப்படியே நிற்கிது. இப்போ அப்படியே டப்புன்னு அந்த சேரை திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டு, என்னப்பா நடக்குது அப்படின்ட்டு லூசிஃபர் கிட்ட கேட்குறா ஆடலைனு. இப்போ லூசிஃபர் வந்து ஆடலைனுக்கு பக்கத்தில் பார்த்துட்ருக்குறான். அவன் ஒரு மாதிரி மேலே யாரோ நின்றுட்டுருக்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அப்படியே அந்த சரி கமெண்ட்டை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ஆடலைனுக்கு அவ்வளோலாம் படிக்க தெரியாது, சும்மா வேடிக்கை பார்ப்பா. அப்படியே அந்த கமெண்ட் வந்து வேகமாக பண்ணி போயிட்டே இருக்குது. எல்லாரும் அப்படியே இது என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்பவே முடியாமல் கட 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 கடன்னு டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் ஷாட் வருவோம். அப்படியே அந்த ரூமை ஜூம் அவுட்டில் வந்து இப்போ அப்படியே அந்த கேமரா ஆடலைன் லூசிஃபர் அப்படியே இந்த ஷாட் வந்து முடியுது. இந்த சீசனே முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சீசனில் பார்ப்போம், ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.